தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுன் இவங்க 3 பேரும் நடிக்கிற குபேரா பட ப்ரொமோஷனில் அப்படி என்னதான் நடந்தது? ஒரு பக்கத்தில் தனுஷ் ராஷ்மிகாவை தமிழில் பேச சொல்கிறதும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ராஷ்மிகா தனுஷை ஹிந்தியில் பேச சொல்கிறதுமா ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதுதான் இன்னையோட ட்ரெண்டிங் வீடியோவேன்னு சொல்லலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ், ராஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுன் இவங்க 3 பேர் காம்போவில் வரப்போகிற படம் பேர் தான் குபேரா. இப்போ பார்த்தா ரிலீஸ் ஆக போகுது ஜூன் 20 ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா மந்தானா இவங்க 3 பேரும் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க. இந்த படத்தை நாங்கள் எப்படிலாம் பண்ணணும் பல விஷயங்களை பார்த்தா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க 2 பேருக்கும் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி வந்திருக்கும். இப்போ பார்த்தா இது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குபேரா படத்தோட பயோகிராஃபி என்னென்னு பார்க்கலாம். சேகர் கமுலா இவங்களோட டைரக்ஷனில் வந்த படம் தான் குபேரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா இந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஹைப் கொடுக்குற ஒரு கேரக்டர் தான் நல்ல ஒரு ரோலை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இது வரப்போகிற ஜூன் 20 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆக இன்னும் 8 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் நடந்தது. அது எங்கன்னா மும்பையில். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூவியை பிரபலம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரமோஷனை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வருவாங்க. சரி, அதே மாதிரி தான் தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா மந்தனா இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் நடத்தியிருப்பாங்க மும்பையில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தது. தனுஷ் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தக் லைஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தா தமிழில் பேசியிருப்பாரு. ஒரு பயங்கரமான தக் லைஃபாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாகார்ஜுன் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக பேசியிருப்பாங்க. அப்படி என்ன பேசுனாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதாவது என்னென்னா இவங்க திறமையான நடிகர். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க நடித்த ரீசெண்டாக நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா எகிரி இருக்குன்னு பார்த்தா இந்த நாகார்ஜுன் பார்த்தா நல்லாவே பேசியிருப்பாங்க. இவங்க இந்த குபேரா படத்தில் நடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுவும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ராஷ்மிகா மந்தனா மிகப்பெரிய திறமைசாலி. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு எவ்வளவு திறமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியல. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தா பல திறமைகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ கிட்டத்தட்ட இவங்க நடித்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஸோ எந்த அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க நடித்த எல்லா படங்களையும் ஒரு லிஸ்ட்டு பார்த்துலாமா? அந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க நடித்த படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி கிட்டத்தட்டலாம் வந்ததும் கிடையாது. வந்துருந்தால் எதனா ஒரு படம் மட்டும்தான் வருது. ஆனால் இவங்க நடித்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மினிமமாக பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே போகுது. ஸோ அந்த அளவில் இவங்க பார்த்தீங்கன்னா திறமையாக நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இதனாலே இந்த ஒரு படம் குபேரா படம் பார்த்தா பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா நாகார்ஜுன் சொல்லியிருப்பாங்க. சரி, ராஷ்மிகா நடித்த ரீசெண்டான படங்களோட பட்ஜெட்டு, ஸோ பட்ஜெட் மட்டும் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாமா? ராஷ்மிகா நடித்தது பார்த்தீங்கன்னா அனிமல். இந்த ஒரு படம் பார்த்தா ரன்பீர் கபூர் கூட பார்த்தா நடிச்சிருப்பாங்க. இது எந்த அளவில் ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். புஷ்பா 2 சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த ஒரு தேட்டரில் ஒரு சம்பவம் நடந்ததால் பார்த்தீங்கன்னா இது பெருசாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு புஷ்பா 2. அதுக்கப்புறம் என்ன சாவா, விக்கி கௌஷல் இவங்க கூட பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த 3 படங்களும் எந்த அளவில் ஹிட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா புஷ்பா ஒரு படமே போதும் எந்த அளவில் வசூல் அடிச்சதுன்னு அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹைப்பு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை பார்த்தா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ராஷ்மிகா இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக் லெவலில் இருந்தது, வேறு லெவல். இந்த 3 படங்களையும் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ வெற்றி பெற்றதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே தான் வசூல் அடிச்சது. இந்த மாதிரி வசூல் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் முன்னணி நடிகை. ஸோ இவங்க ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் பேசப்படுவோன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இவங்க எவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா போட்டு புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு முக்கிய ஹைலைட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுவாங்கன்னு பார்த்தா அதுதான் அங்கே நடக்கலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா அங்கே இருந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லை தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்கள ராஷ்மிகா மந்தனாவை பார்த்தீங்கன்னா தமிழில் பேச சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதை மறுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலே பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா மக்களுக்கு நான் தமிழ் பேசினா புரியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா அவங்க ஹிந்தியிலே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க. சாரி, அப்படி சொல்ல, தமிழில் பேசினா யாருக்குமே புரியாது. ராஷ்மிகா மந்தனா தமிழில் பேசினா யாருக்குமே புரியாது, ஆடியன்ஸுக்கெலாம் புரியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாங்க. ஹிந்தியில் கூட இல்லை,
இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி என்ன பேசுனாங்கன்னா, நான் இன்னும் ஆரம்பத்தில் தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் பெரிய ஃபேமஸ் ஆகணும், இன்னும் நல்லா வளரணும் தான் எனக்கும் ஆசையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் நம்பர் 1 போட்டியாளராக வரணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வராங்கன்னா, ஸோ இப்போ வளர வேண்டிய வயசு, நான் வளர்ந்தே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பதிலை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவன் தனுஷ் பார்த்தீங்கன்னா பேச வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? மேடைக்கு வந்த தனுஷ் அவர்களை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பார்த்தா என்கரேஜே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இவங்களோட மக்களோட ஆடியன்ஸோட உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எந்த லாங்குவேஜ்னா தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த விசில் சத்தமும் கைத்தட்டல் சத்தமும் கத்துற சவுண்டும் தான் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். அங்கே இருந்த பத்திரிகையாளர், அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷை ஹிந்தியில் பேச சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க மறுத்துட்டாங்க. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை மறுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஹிந்தி பேச வராது, எனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச தெரியும். அதனால் பார்த்தா தன்னம்பிக்கையோடு பார்த்தா பதிலளித்தாராம் தனுஷ் அவர்கள். ஸோ இது வேறு லெவல். நம்ம தமிழ் மொழி எங்கேயுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் பேசலை, ஹிந்திலையும் பேசலை, நம்மளுடைய தமிழ் மொழியில் மட்டும் பேசுனாங்க. நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு புரியணும் அந்த ஒரு விஷயத்தாலேயே. இந்த ஒரு நிகழ்ச்சி மும்பையில் நடந்ததால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தனுஷ் அவர்கள் தமிழில் பேசுனது வேறு லெவல் ஷாக்கிங்காக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த மாதிரி தமிழில் பேசுறதுனால பார்த்தா தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் எதிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு தெரியுமா? குபேரா படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அங்கே ராஷ்மிகா இருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்டில் தான் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்கே இல்லை, தமிழ் மக்களும் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களை. ஸோ இதனால் பேசுனது தனுஷுக்கு பல எதிர்ப்புகள் வரல நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லி வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி